உன்ன மாதிரி வேற யாராலையும் இருக்க முடியாது. நான் இல்ல அருண், பொண்ணுங்க பொதுவாவே இப்படிதான். யாரையும் அவ்வளோ சீக்கிரம் நாங்க நம்பிட மாட்டோம். ஒருத்தரை நம்பிட்டோம்னா சாகுற வரைக்கும் அதை மாத்திக்கவும் மாட்டோம். அன்னைக்கு ஆபத்துல இருந்து என்ன காப்பாத்த நீங்க என்ன வேணாலும் செஞ்சிருக்கலாம். என் மேல இருக்கிற அன்பால தானே என் கழுத்துல தாலி கட்டினீங்க. இனிமே நீங்க தான் என் வாழ்க்கைன்னு அப்பவே என் மனசுல பதிஞ்சு போச்சு அருண். இனி என்ன நடந்தாலும் அது மாறாது. இனி உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு கூட நீங்க பேசிருக்கீங்க. அதெல்லாம் வெறும் சூழ்நிலையால வந்த வார்த்தையை தவிர மனசுல இருந்து நீங்க அந்த வார்த்தையை சொல்லலன்னு எனக்கு தெரியும் அருண். அப்புறம் எப்படி உங்க மேல எனக்கு நம்பிக்கை போகும்? நமக்கு இன்னும் நேரம் கூடி வரல. அதனாலதான் நம்மள பிரிக்கிற மாதிரி நிறைய விஷயம் நடந்துட்டு இருக்கு. ஆனா நமக்குள்ள இருக்கிற காதல் எல்லா பிரச்சனையும் தாண்டி நம்ம 2 பேரையும் கண்டிப்பா ஒண்ணு சேர்த்துரும். இந்த ரெஜிஸ்டர் மேரேஜே அதுக்கு ஒரு ஆரம்பமா இருக்கும். நானும் அந்த நம்பிக்கையில தான் இருக்கிறேன் ரஞ்சிதா. சரி விடு, நம்ம கல்யாணத்துக்கும் நீ நாள் குறிச்சிட்ட. இந்த சந்தோஷத்தோட அப்போ நம்ம ஸ்வீட் சாப்பிட்டு கொண்டாடலாமா? வா. ஹாய் பாலா. ஹாய் வித்யா, உட்காருங்க. வித்யா, என்னது ஆப்போசிட்ல உட்காருங்க. இவ்வளவு நாள் சும்மா நம்ம தெரிஞ்சவங்களா இருந்தோம், அதனால எதிரும் புத்திரமா உட்காந்துட்டு இருந்தோம். இப்பதான் நம்ம லவ்வர்ஸ் ஆயிட்டோம்ல. போச்சுரா, உங்க லாஜிக்லாம் கரெக்ட் தான். நான் யாரா பார்த்தாங்கன்னா என்ன நினைப்பாங்க? என்ன வேணா நினைக்கட்டும். புருஷன் பொண்டாட்டின்னு நினைப்பாங்க, இல்லனா லவ்வர்ஸ்னு நினைப்பாங்க. எப்படி நினைச்சாலும் அவங்க நினைக்கிறது கரெக்ட் தானே. வித்யா, எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. திரும்பி பார்த்து பேச வசதியா இல்ல. நீங்க எப்பவும் போல எதிர்க்க உட்காந்து பேசுனீங்கன்னா பெட்டரா இருக்கும். பாலா, நமக்குள்ள இடைவெளியே இருக்க கூடாதுன்னு தான் நான் இங்க உட்காந்துருக்கேன். நீங்க ஏன் என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க? பப்ளிக் பிளேஸா இருக்கு. ப்ளீஸ் வித்யா, கொஞ்சம் தள்ளியே உட்காந்துக்குங்களேன். ஐயோ, நீங்க சுத்த வேஸ்ட் பாலா. என்ன யோசிக்கிறீங்க பாலா? இல்ல, ஒரு பெரிய ப்ராஜெக்ட் ஒன்று இருக்கு, அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். பாலா, நான் பக்கத்துல இருக்கும்போது ப்ராஜெக்ட் பத்தி யோசிச்சுட்டு இருக்கீங்க. டூ பேட். கல்யாணத்துக்கு அப்புறமா என்ன குயின் மாதிரி பார்த்துப்பேன்னு சொல்லியிருக்கீங்க, ஞாபகம் இருக்குல்ல? அதை நம்பிதான் நான் என் வேலையை விட்டு கொடுத்துருக்கேன். இப்ப நான் மென்டலி எவ்வளவு ஃப்ரீயா இருக்கேன் தெரியுமா? இந்த வேலை வேணும்னு நினைச்சதுல இருந்து எனக்கு ஒரே டென்ஷன் பாலா. அந்த வேலை எனக்கு கிடைக்காம போயிடுமோன்னு எப்பவுமே நான் அதே மைண்ட் செட்ல இருந்தேன். நிம்மதியா ரிலாக்ஸ்டா என்னால இருக்க முடியாது. என்ன செஞ்சுட்டு இருந்தாலும் மைண்ட்ல அது ஓடிட்டே இருக்கும். அந்த பிரஷர்ல இருந்து நீங்க தான் எனக்கு விடுதலை கொடுத்துருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ் பாலா. என்னாச்சு பாலா? இல்ல, ஹெட்டேக்கா இருக்கு. இத முதல்ல சொல்லிருக்கலாம்ல. பேரர் மேடம், சொல்லுங்க மேடம். 2 காஃபி. ஓகே மேடம். பாலா, எனக்கு ஒரு டவுட். கேட்டா கோச்சிக்க மாட்டீங்கல்ல? என்ன? வேலை விஷயத்துல என்ன கன்வின்ஸ் பண்ணணும் தான் என்ன கையில வச்சு தாங்குவேன்னு சொன்னீங்களா? அந்த வார்த்தைய காப்பாத்துவீங்களா? என்ன சந்தேகப்படுறியா? ஐயோ, அப்படிலாம் இல்ல. எனக்கு ஒரு அஷூரன்ஸ் வேணும்னு தான் கேட்டேன். நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. நான் சொன்னா நிச்சயமா காப்பாத்துவேன். நீ என்ன நம்பலாம். தேங்க்ஸ் பாலா. தேங்க்யூ so மச். இவன் தொல்லை எல்லாம் மீறி போயிட்டு இருக்கு. அருண் கல்பனா கல்யாணம் முடியட்டும். முதல்ல இவ்வளவு தலை முழுகிட்டு இருக்கிற பக்கமே வரக்கூடாது.
ஓகே வித்யா, நான் கிளம்புறேன். என்னை விட்டுட்டு நீங்க பாட்டு கிளம்பிட்டீங்கன்னா நான் எப்படி போறது? எப்போ நீங்கள் ஆட்டோ பிடிச்சி தானே போவீங்க? அது முன்னால. இனிமே அப்படிலாம் போக முடியாது. ஏன்? இப்போ நீங்க ஏன் லவ்வர், ஏன் உட்பி. என்னை ட்ராப் பண்றது உங்க டியூட்டி. நீ பாருங்க, எனக்கு அர்ஜென்ட் ஒர்க் இருக்கு, நான் உடனே போய் ஆகணும். ஓகே, போயிட்டு வாங்க. நீங்க ஒர்க்கை முடிச்சிட்டு வர வரைக்கும் நான் இங்கே வெயிட் பண்றேன். வித்யா, ஏன் இப்படி அடம் பிடிச்சிட்டு இருக்கீங்க? இதுக்கே டயர்ட் ஆயிட்டா எப்படி சார்? இன்னும் நீங்க பார்க்க வேண்டியது நிறைய இருக்கு. அடம் பிடிக்காதீங்க வித்யா. நீ ஒரு நாள் நீங்கள் எப்பவும் போல போயிடுங்களேன் ப்ளீஸ். நோ வே. இப்பவே என்ன கூட்டிட்டு போங்க, நானும் உங்களை டிஸ்டர்ப் பண்ணலையே. உங்க வேலையை முடிச்சிட்டு வந்து என்ன டிராப் பண்ணுங்க, நான் இங்கே வெயிட் பண்றேன். ரொம்ப கொடுமை பண்றாள. போற வழியில லாரி கடியில் எங்கேயோ தள்ளி விட்டுறலாமா? நீங்க இன்னும் கிளம்பலையா? உங்களை வீட்டில் ட்ராப் பண்ணுமா? வேணாம் வேணாம், என்னை பக்கத்துல விட்டா போதும், அங்க இருந்து நானே போயிடுவேன். சரி ஓகே, அந்த வண்டியில் உட்காருங்க. எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை பாலா, நான் இங்கேயே இருக்கேன். நீங்க உங்க வேலையெல்லாம் முடிச்சிட்டு வாங்க. இல்லை, நான் ட்ராப் பண்ணிட்டே போகிறேன், நீங்கள் வந்து வண்டியில் இருங்க. அதை கொஞ்சம் சிரிச்சுட்டே சொல்லலாம்ல. டைம் ஆயிடுச்சு வித்யா. ம் ம் கையறி இவ்வளோ எல்லாம் மீறி போயிட்டு இருக்கா. ஆமா சார், அந்த ஆர்கே இண்டஸ்ட்ரியோட கொட்டேஷன் நான் சென்ட் பண்ணிடுறேன். சரிங்க சார். சார் ஒரு நிமிஷம், நான் அப்புறமா கால் பண்றேன் உங்களுக்கு. ரஞ்சிதா, அருண். என்ன இது ட்ரெஸ்ஸா? ஆமா, ஏய், இப்பதான் மேனேஜர் போஸ்டுக்கு ப்ரோமோட் ஆயிடுன்னு சொல்லிட்டு அவ்வளவு ட்ரெஸ் எடுத்த, மறுபடியும் என்ன? இது நம்ம கல்யாணத்துக்கான பர்ச்சேஸ் அருண், அதுவும் உங்களுக்கு தான் எடுத்தேன். இதுக்கெல்லாமா புது ட்ரெஸ் எடுப்பாங்க? ஏன் இது கல்யாணமா நீங்க நினைக்கலையா? ஏய் இல்ல இல்ல, அதுக்காக நான் சொல்லல. என்னோட ஹாஸ்பிட்டல் செலவுல ஆரம்பிச்சு பணத்தை தண்ணி மாதிரி செலவு பண்ணிட்டு இருக்க. அட்லீஸ்ட் இதுக்காவது கம்மி பண்ணலாமேன்னு ஒரு கிளாரிஃபைக்கு கேட்டேன். அப்படி இல்ல அருண், நம்ம கல்யாணம் ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி நடந்து முடிஞ்சிருச்சு. சம்பிரதாயப்படி நமக்கு எல்லார் முன்னாடியும் கல்யாணம் பண்ணிக்க சான்ஸ் எப்போ கிடைக்கும்னே தெரியல. இந்த ரெஜிஸ்டர் மேரேஜ் சேஃப்டிக்காகன்னு சொன்னாலுமே இந்த கல்யாணம் நம்ம 2 பேருக்குமே எமோஷனலா ஸ்பெஷல் ஆனதுன்னு சொல்லலாம். அதான் இந்த அக்கேஷன்ல நீங்க புது ட்ரெஸ்ல இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். என்னாச்சு அருண், ஏன் அப்படி பாக்குறீங்க? ஆனாலும் அதுக்காக நீ இவ்வளவு செல்ஃபிஷா இருக்க கூடாது ரஞ்சிதா. நானா செல்ஃபிஷா? ஆமா, பின்ன ஒரு விசேஷம்னு வந்தா உன்ன மாதிரி பொண்ணுங்கெல்லாம் சர்ப்ரைஸா ஏதாவது பண்ணி ஸ்கோர் பண்ணிடுறீங்க. இப்படி ஒரு விஷயம் இருக்குன்றது கூட தெரியாம நாங்க தான் மொக்க வாங்கிட்டு நிக்கிறோம். அட்லீஸ்ட் நீ இதை முன்னாடியே சொல்லியிருந்தேன்னா நானும் உனக்கு புது ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருப்பேன்ல. இதெல்லாம் சொல்லிதான் தெரியணுமா அருண்? தானா வரணும். அதான் வரமாட்டேங்குது. நீயாவது சொல்லிருக்கலாம்னு தானே நான் கேக்குறேன். ஒன்னும் வேண்டாங்க, அக்காவே எனக்கு புது புடவை எடுத்து கொடுத்துருக்கா. ரஞ்சிதா, இருந்தாலும் நான் எடுத்து கொடுக்குற மாதிரி வராதுல்ல. நீ வா, நம்ம இப்பே கிளம்பலாம். நம்ம போய் புது புடவை எடுத்துட்டு வரலாம், வா. அருண், என்ன இது? ஒரு கல்யாணத்துக்கு 2 புடவையா? நம்ம குடும்பம் இருக்கிற நிலைமையில இதெல்லாம் அனாவசியமான செலவு அருண். அதே குடும்பத்துல தானே நீயும் இருக்க. நீ செஞ்சா மட்டும் அவசியம், நான் செஞ்சா மட்டும் அனாவசியமா? இதெல்லாம் கொஞ்சம் கூட நியாயமே இல்லை ரஞ்சிதா. அருண், ஃபீல் பண்ணாதீங்க. நம்ம விசேஷம் இதோட முடிய போதா என்ன? இன்னும் நிறைய வரப்போகுது. அப்போ நானே உங்ககிட்ட கேட்டு வாங்கிக்கிறேன். முதல்ல உங்க ட்ரெஸ்ஸை பிடிங்க. பேண்ட் ஷர்ட் தானே வாங்கிட்டு வந்திருக்க? அருண், கல்யாணத்துக்கு போய் யாராவது பேண்ட் ஷர்ட் போடுவாங்களா? பட்டு வேட்டியும் சட்டையும் தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஏய், பட்டு வேஷ்டி சட்டியா? லூசா நீ? நான் அந்த கெட்டப்ல கிளம்புனா வீட்ல என்ன ஏதுன்னு விசாரிக்க மாட்டாங்களா? ஐயோ, நான் ஏதாவது உளறி கொட்டிட்டேன்னா விஷயம் வெளியே தெரிஞ்சிடும்ல. என்ன பண்றது? பரவாயில்ல, ரொம்ப கேர்ஃபுல்லா தான் இருக்கீங்க. உங்களை மாட்டி விடணும்னு நான் நினைப்பேன் அருண். உள்ள பேண்ட் ஷர்ட் தான் இருக்கு, நீங்க ஒன்னும் டென்ஷன் ஆகாதீங்க. சரி, அது சரி.
என்னோட பேண்ட் ஷர்ட் சைஸ் எல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? ஹலோ, நீங்க என் புருஷன். உங்களை பத்தி எல்லாம் எனக்கு தெரியும். சைஸ் எல்லாம் கரெக்டா தான் இருக்கும். போட்டுட்டு வாங்க. ரஞ்சிதா, ஒருவேளை அம்மா இந்த புது ட்ரெஸ்ஸை கண்டுபிடிச்சு அவங்க விசாரிச்சாங்கன்னா நான் என்ன சொல்றது? அருண், வீட்ல இருந்து கிளம்பும் போது இத போட்டுக்காதீங்க. பேக்ல வச்சுட்டு எடுத்துட்டு வாங்க. வெளியே எங்கேயாவது மாத்திக்கலாம். சரி. அருண், நீங்க இப்ப வரைக்கும் வீட்ல எதுவும் உளறி வைக்கல? இல்ல ரஞ்சிதா, நான் எதுவுமே சொல்லவே இல்ல. இந்த விஷயத்தை நான் சுதா கிட்ட கூட சொல்லவே இல்ல. நானுமே அவகிட்ட சொல்லல அருண். அவ கண்டிப்பா கோச்சுப்பா. ஆனா இப்போதைக்கு வேற வழி இல்ல. அவ ஒரு வேளை சிம்ரன் அன்னிக்கிட்ட சொல்ல போய் அதை யாராவது அப்போ கேட்டுட்டா பெரிய சிக்கல் ஆயிரும். யாருக்குமே தெரியாம இதை நல்லபடியா முடிக்கிறதா நமக்கு நல்லது. சரி, ஓகே ரஞ்சிதா. அப்புறம் நம்ம மேரேஜ்க்காக வேற ஏதாவது அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ண வேண்டியது இருக்கா? ஆமா அருண், மாலை ரெடி பண்ணிட்டாங்களான்னு பார்க்கணும். சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் போய் ஜெராக்ஸ் எடுக்கணும். சரி, ஓகே, வா, நானும் கூட வரேன். எல்லாத்தையும் சேர்த்து முடிச்சிடலாம். வேண்டாம் அருண், நானே பாத்துக்கிறேன். ரஞ்சிதா, இது ஒன்றும் உன் மேரேஜ் இல்ல, நம்ம மேரேஜ். உன்னை மட்டும் அலைய விட்டு நான் தனியா வேடிக்கை பார்க்க மாட்டேன். சரியா? நானும் வரேன், ஒன்னாவே போலாம். சரியா? வா. கடவுளே, அருணுக்கும் ரஞ்சிதாவுக்கும் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணணும்னு ரொம்ப நாளா நான் போராடிட்டு இருக்கேன். அதுக்கு இப்பதான் நாள் நல்லா கூடி வந்திருக்கு. எந்த பிரச்சனையும் இல்லாம என்னைக்காவது அது நல்லபடியா முடியணும். கோமதி, என்ன கோமதி, இன்னைக்கு சீக்கிரமே வந்து குளிச்சிட்டு இருக்க போல இருக்கு. இது எனக்கு வழக்கமான டைம் தாங்க. நீங்க தான் சீக்கிரமா எழுந்து குளிச்சிட்டு வந்திருக்கீங்க. ஓ, ஆமாமா. இன்னைக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டோட வீடு கிரகப்பிரவேசம். கோச்சிங் அது இதுன்னு கதையெல்லாம் சொல்லாத. நீ வந்தே ஆகணும்னு கழுத்துல கத்தி வைக்காத குறைய மிரட்டிட்டு போயிருக்கான். நீங்க தான் பெருசா எந்த ஃபங்க்ஷனுக்கும் போறது இல்லையே, இதுக்காவது போயிட்டு வாங்க. எப்ப கிளம்புறீங்க? என்ன கிளம்புறீங்களான்னு கேக்குற? எப்ப கிளம்புறோன்னு கேளு. நீயும் என் கூட விசேஷத்துக்கு வர. என்னம்மா சந்தோஷமா வரேன்னு சொல்லாம யோசிக்கிற? என் கூட வரத்துக்கு உனக்கு விருப்பம் இல்லையா? ஐயோ, அப்படி இல்லைங்க. இன்னைக்கு பக்கத்துல இருக்க கோயில்ல சங்கடஹர சதுர்த்திக்கு விசேஷ பூஜை இருக்குங்க. அதுக்கு போலான்னு இருந்தங்க. மா, நீ தினமும் தான் கோயிலுக்கு போற. ஒரு பூஜை விடாம எல்லாத்துலயும் கலந்துக்கிற. இன்னைக்கும் அங்கேயே தான் போனோமா? ஏன் கூட வரக்கூடாதா? என் ஃப்ரெண்டு குடும்பத்தோட வாடான்னு சொன்னான். பாப்பாவுக்கு ஸ்கூல் இருக்கிறதுனால அவளை கூட்டு போக முடியாது. அட்லீஸ்ட் நம்ம 2 பேராவது போயிட்டு வந்துடலாம்ல. நாம ஒன்னா வெளியே போய் ரொம்ப நாள் ஆச்சுதான். எனக்கும் கூட வரணும்னு ஆசையா தான் இருக்கு. ஆனா ரொம்ப முக்கியமான பூஜையாச்சேன்னு பாக்குறேன். நீ கலந்துக்காம போறதுனால சாமி ஒன்றும் உன் மேல கோச்சிக்கலாம் போறதில்ல. சாமி எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி மனுஷங்களும் ரொம்ப முக்கியம். நானே ரொம்ப ரேராக தான் ஃபங்க்ஷன்லாம் போவேன். அதுவும் உன் கூட போகிறது ரொம்ப அபூர்வம். இன்னைக்கு ஜோடியாக சந்தோஷமாக போயிட்டு வந்துடலான்னு பார்த்தா நீ இவ்வளோ யோசனை பண்ணுறியம்மா. இன்னைக்கு ஒரு நாள் உன் புருஷனுக்காக இந்த கோயில் விசிட்லாம் கேன்சல் பண்ணாமா? இங்கே பாரு, நம்ம கிரகப்பிரவேசத்துக்கு தான் போகிறோம். பாப்பாவை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு நம்ம கிளம்புறோம். அதுக்கேற்ற மாதிரி ரெடி ஆகிடு. சரியா? அருண் ரஞ்சிதா ரெஜிஸ்டர் மேரேஜ் நல்லபடியா நடக்கணும்னு இப்பதான் வேண்டிட்டு வந்தேன். நான் வேற சாட்சி கையெழுத்து போடுறேன்னு சொல்லியிருந்தேன். இவர் வேற கூப்பிடுறாரு. இப்ப என்ன பண்றது? இந்தம்மா. சீதா, எடுத்துக்கோ. அண்ணி,
எப்பவும் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை தானே விளக்கேத்தி சாமி கும்பிடுவோம். இன்னைக்கு என்ன விசேஷமா? இல்ல சீதா, இன்னைக்கு காலையில ஒரு நல்ல கனவு வந்துச்சு. அந்த கனவு நனவாகணும்னு சாமி கிட்ட வேண்டிக்கிட்டேன். ஓ, அப்படி என்ன கணவண்ணி? சொந்த பந்தம் எல்லாரும் முன்னாடியும் அருணுக்கு கல்யாணம் ஆகிற மாதிரி கனவு வந்துச்சு. ஊரே கூடி நிக்கிற மாதிரி அப்படி ஒரு கூட்டம். நீ, நான், சித்ரா, வித்யா எல்லார் முகத்திலையும் சிரிப்போட அங்க இங்கன்னு ஓடிக்கிட்டே இருக்கும். சுந்தரும் அவரும் சாப்பாட்டு பந்திய கவனிச்சிட்டு இருக்காங்க. எல்லாரும் அட்சதை போட்டு ஆசீர்வாதம் பண்ண அருணோட கல்யாணமும் ஜாம் ஜாம்னு நடந்துச்சு. ரொம்ப நாளா நம்ம குடும்பத்துல கெட்டதாவே நடந்துட்டு இருக்கு. இந்த நேரத்துல இப்படி ஒரு கனவு வந்தது எனக்கு நல்ல சகுனமா படுது சீதா. அப்பத்துல இருந்தே என் மனசுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அம்மா, கனவுல கல்யாணம் நடந்ததுக்கே இவ்ளோ சந்தோஷப்படுறீங்க. இதுவே நிஜத்துல நடந்தா எப்படி இருக்கும்? என் வேண்டுதலும் அதுதாம்மா. இதையாவது சாமி நிறைவேற்றி வைக்கும்னு நம்புறேன். அம்மா, எனக்கு ஒரு டவுட். கனவுல அருண் பக்கத்துல கல்யாண பொண்ணா நின்னுட்டு இருந்தது கல்பனாவா இல்ல ரஞ்சிதாவா? வித்யா, வித்யா, ஒரு சந்தோஷமான விஷயம் பேசிட்டு இருக்கும்போது அவ பேரை ஏன் இழுக்கிற? நான் நிம்மதியா இருக்கிறது உனக்கு பிடிக்கவே இல்லையா? அம்மா, கோவப்படாதீங்கம்மா. அருணோட ஆசையும் உங்க கனவும் கிளாஷ் ஆகி கல்பனாக்கு பதிலா ரஞ்சிதாவோட கல்யாணம் நடக்கிற மாதிரி கனவு வந்துடக்கூடாதுல. அது நடக்கும்னு நம்ம எல்லாரும் வேண்டிக்கிறது தப்பாயிடும் இல்லம்மா? கனவுல வந்த பொண்ணோட முகம் சரியா தெரியல. ஆனா என் கனவுல கூட அந்த ரஞ்சிதாவையும் என் பையனையும் சேர்த்து வச்சு என்னால பார்க்க முடியாது. எனக்கு மருமகன்னா அது கல்பனா மட்டும்தான். அது சாமிக்கு நல்லா தெரியும். நீ தேவையில்லாம கண்டவ பேரை சொல்லி என்ன கோவப்படுத்தாத. வாப்பா அருண், உன் கல்யாண விஷயத்தை பத்தி தான் பேசிட்டு இருந்தேன். இந்தா எடுத்துக்கோ. சித்ரா, அம்மா, இந்தா இதை எடுத்துட்டு போய் சாமி ரூம்ல வை. அருண், ஏதாவது சாப்பிடுறியாப்பா? சாப்பிட்றேம்மா. என்னடா, ஏன் ஒரு மாதிரியா இருக்க? அம்மா, அம்மா, கனவுல கூட ரஞ்சிதா அவன் கூட சேரக்கூடாதுன்னு சொன்னல, அதான் அந்த அதிர்ச்சியில இருக்கான். இந்த கல்யாணத்துக்கு இஷ்டமே இல்லாம தானே அவன் சம்மதிச்சிருக்கான். சொல்ல போனா இதை எப்படி தடுத்து நிறுத்தணும்னு தான் அவன் யோசனை பண்ணிட்டு இருப்பான். அப்பா வந்த உடனே தான் கல்யாணம்னு நீங்க எந்த நம்பிக்கையில பேசிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. வித்யா, நீ சும்மாவே இருக்க மாட்டியா? ஏன் ஏதாவது ஒண்ணு சொல்லி அண்ணிய டென்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்க? அத்தை, நான் ஒன்னும் இல்லாததை சொல்லியே. அம்மா, நீங்க கனவு கண்ட மாதிரி தான் நடக்க போகுது. நானும் ரஞ்சிதாவும் இன்னைக்கு ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்க போறோம். உங்களுக்கு தெரியாம நான் இப்படி பண்றது தப்பு தான். ஆனா எனக்கு வேற வழி தெரியலம்மா. என்னை மன்னிச்சிருங்கம்மா. அம்மா, என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. என்னடா திடீர்னு? என் கல்யாணத்துக்காக தானே வேண்டிக்கிட்டீங்க, அதனாலதாம்மா என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இரு. பொண்டாட்டி, குடும்பம், குழந்தைன்னு நீ 100 வருஷம் சந்தோஷமா இருக்கணும். அத்த, அப்படியே என்னையும் ஆசீர்வாதம் பண்ணுங்க அத்த. நல்லா இருமா, எழுந்திரி. நீ என் பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீ ஆசைப்பட்ட வாழ்க்கைய சந்தோஷமா வாழணும். ரொம்ப தேங்க்ஸ் அத்த. கல்பனா, கல்யாணத்துக்கு முன்னாடியே புருஷன் பொண்டாட்டி மாதிரி ஆசீர்வாதம் வாங்கணும்னு பிளான் பண்ணி விழுந்த மாதிரி இருக்கு. அண்ணி,
அத்தைக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு அது மட்டும் காரணம் இல்ல. இன்னைக்கு தான் நான் வேலையில சேர போறேன். அதுக்கும் அத்தையோட blessing வேணும்ல, அதனாலதான். ஐயோ, முன்னாடியே தெரிஞ்சிருந்தா ஐயரை கூப்பிட்டு சின்னதா வீட்ல ஒரு பூஜை பண்ணிருப்பேம்மா. வீட்ல பல பிரச்சனை ஓடிட்டு இருக்கிறதுனால நான் இந்த விஷயத்த சுத்தமா மறந்துட்டேம்மா. தப்பா எடுத்துக்காத. அத்தை, சாமிக்கு பூஜை செய்யறதை விட நீங்க மனசார சொல்ற வாழ்த்தே எனக்கு முக்கியம் அத்தை. நேர்மையா வேலை செஞ்சு எல்லார்கிட்டயுமே நீ நல்ல பேர் எடுக்கணுமா. உன் உழைப்புக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைச்சு நீ மேல மேலும் அடுத்த கட்டத்துக்கு போகணும். உனக்கு இந்த அத்தையோட ஆசீர்வாதம் எப்பவுமே இருக்கும். ரொம்ப தேங்க்ஸ் அத்தை. ஆல் தி பெஸ்ட் கல்பனா. தேங்க்ஸ் அண்ணி. உங்களுக்கு தான் நான் டபுள் தேங்க்ஸ் சொல்லணும். நீங்க எனக்கு இந்த வேலையை விட்டு கொடுக்கலனா எனக்கு இந்த வேலை கிடைச்சிருக்காது. வித்யா, என்ன நடக்குதுங்க? இந்த வேலைக்காக தான் என்கிட்ட அவ்வளவு சண்டை போட்ட. கல்பனா கல்யாணம் பண்ணிக்க சொல்லி எனக்கு பிரஷர் கொடுத்துட்டு இருந்த. இப்ப எப்படி திடீர்னு மனசை மாத்திக்கிட்டு வேலையை விட்டு கொடுத்துருக்க? அந்த வேலை எனக்கு அவசியம் இல்லைன்னு தோணுச்சுடா. அதுக்கு பதிலா எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கும்னு நம்பிக்கை வந்துருச்சு. காலம் முழுக்க அந்த வேலைக்காக அடிச்சுக்கிறதுல அர்த்தம் இல்லைன்னு நினைச்சேன். அதான் நான் இந்த முடிவுக்கு வந்துட்டேன். ஏய், இத பத்தி ஏன் என்கிட்ட எதுவும் சொல்லவே இல்ல? இப்ப தெரிஞ்சிருச்சுல, அப்புறம் என்ன? டேய், நான் வேலையை விட்டு கொடுத்துட்டா இந்த கல்யாணத்துக்காக இனிமே உனக்கு யாரும் பிரஷர் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்காத. வேலை விஷயம் வேற, உன் கல்யாண விஷயம் வேற. நீ இப்ப இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டது எனக்காக இல்ல, அம்மாவுக்காக. என் வேலையை போட்டு குழப்பிக்காம நீ கல்பனாவை கல்யாணம் பண்ணிப்பன்னு நாங்க நம்புறோம். அந்த நம்பிக்கையை கெடுத்துறாத.